வெல்கம் டு VOT ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல காட்டுக்குள்ள புதஞ்சிருக்கிற அழிஞ்சு போன ஒரு விலங்கோட டிஎன்ஏவை எடுத்து அதை 5000 கோடிக்கு விற்க பார்க்குது ஒரு தனியார் கம்பெனி. அந்த விலங்கோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்கிறதுக்காக கை தேர்ந்த வேட்டைக்காரன் ஒருத்தனை டாஸ்மேனியா காடுகளுக்குள்ள அனுப்புது. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த வேட்டைக்காரனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அதோட ஒரு துளி எச்சி பட்டாலே மனுஷங்க மயங்கி விழக்கூடிய அளவுக்கு அந்த கொடூரமான மிருகம் உண்மையாவே அழிஞ்சு போன இனம் தானா? அந்த மிருகத்தோட டிஎன்ஏவை இந்த தனியார் கம்பெனி அடைய காரணமான ரகசியம் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற காற்றில் நடக்கக்கூடிய இந்த வித்தியாசமான படத்துடைய பேரு த ஹண்டர். படத்தோட முதல் சீன்லயே நம்ம ஹீரோவை காமிக்கங்க. ஒரு ஹோட்டல்ல தனியா கிடக்கான். யாரையோ மீட் பண்றதுக்காக அங்க தங்கியிருக்காமல இருக்க. நேரம் போகாம அங்க இங்கேயும் சுத்திட்டு இருந்தவன் ஃபைனலா அவன் தேடி வந்த ஆளை மீட் பண்றான். நல்லா கோட் சூட்லாம் போட்டு சொட்டமண்டையோட வர்ற அந்த ஆளு கூட இன்னொருத்தனும் அடியால் மாதிரி வரான். என்ன டென்ஷன்ல இருக்க, வந்து ரொம்ப நாள் ஆச்சோ அப்படின்னு கேட்க, எவ்வளவு நாளையா வெயிட் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கான். நீங்க எதுக்கு வந்திருக்கன்னு உனக்கு தெரியும் தானே, உன் கூட இந்த இவனையும் சேர்த்து அனுப்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ நான் போற வேலைக்கு ஒரு ஆள் போனா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். எங்க அம்மா எனக்கு ஒண்டி வீரன்னு சும்மா பேர் வைக்கல, எதுவா இருந்தாலும் ஒண்டியா செஞ்சதான் கரெக்டா செய்வாங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பத்தின டீடைல்ஸா கொடுக்காரு. இவங்களுடைய கிளையண்ட் ரெட் லீஃப் அப்படிங்கிற ஒரு மிலிட்டரி பயோடெக்னாலஜி கம்பெனி. இவங்க உலகத்திலே ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு மிருகத்தை தேடி காட்டுக்குள்ள அனுப்புறாங்க. இவங்க தேடி அனுப்புறது அழிஞ்சு போன இனமா கருதப்படுற டாஸ்மேனியன் டைகர். அந்த டாஸ்மேனியா காடுகளுக்குள்ள ஒரே ஒரு புலி மட்டும் இன்னும் உயிரோட இருக்கு அப்படின்னு அந்த ரெட் லீஃப் கம்பெனிக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த மிருகத்துடைய எச்சில் ரத்தத்துல பல வகையான மருத்துவ குணங்கள் இருக்கு. ஆனா உலகத்திலேயே அதோட இனத்துல மிச்சம் இருக்கிற ஒரே உயிரினம் அதுங்கிறனால அதை வச்சு நல்ல காசு பார்க்கலாம் அப்படிங்கறனால அதோட சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த மிருகம் வேற யார் கைக்கும் கிடைக்காத மாதிரி இவன் பாத்துக்கணும். அதுக்கு ஒரே வழி அதை சுட்டு கொல்றதுதான். நம்ம தலைவரும் ஃபிளைட் பிடிச்சு டாஸ்மேனியா போய் சேர்றாப்ல. இவங்களோட கிளையண்டான அந்த ரெட் லீஃப் கம்பெனிக்கு அந்த டாஸ்மேனியன் டைகரை போன வருஷம் 2 பேர் பார்த்ததா தகவல் வந்திருக்கு. டாஸ்மேனியால இறங்கின தலைவர் கார் எடுத்துக்கிட்டு அவங்க கொடுத்து விட்ட அட்ரஸ்க்கு போறாரு. அது அந்த காடுகளுக்கு வெளியே ஊரோரமா இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டோட கதவை தட்டுனா யாரும் திறக்கல. சரின்னு இவர் உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு லேடி கட்டில குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவர் அவங்களை எழுப்ப போவ, அட கொப்பர் தலையா, எங்க அம்மாவை ஏம்ல எழுப்புறன்னு 2 குழந்தைங்க அங்க வராங்க. உடனே நம்ம ஹீரோ, என் பேர் ஒண்டி வீரன், என்ன யூனிவர்சிட்டில இருந்து அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, அட நீங்களா அது, வாங்க நீங்க வந்தா உங்க ரூமை காமிக்க சொல்லி எங்க அம்மா சொல்லிட்டு தான் படுத்தாங்க அப்படின்னு அவர் தங்க போற ரூமுக்கு கூட்டு போறாங்க. உள்ள வந்து அவர் லைட்டை போட்டு பார்க்காரு. எல்லா லைட் எரிய மாட்டுக்கு. என்னாச்சுன்னு கேட்டா கரண்ட் போயிட்டு எங்க ஜெனரேட்டரும் வேலை செய்ய மாட்டுக்கு அப்படின்னு சொல்ல, இவர் அந்த ஜெனரேட்டர்ல என்ன பிரச்சனைன்னு பார்க்கலான்னு போறாரு. அந்த பையனும் பாப்பாவும் அக்கா தம்பி, உங்க அப்பா எங்க அப்படின்னு கேட்க, அவர் அந்த மலைக்கு போயிருக்காரு, ஆனா சீக்கிரம் வந்துருவாரு, உங்களால முடியலன்னா எங்க அப்பா வந்து ரிப்பேர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல, என்னடா இது மருதக்காரனுக்கு அந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஷெட்டுக்கு கீழே இந்த ஜெனரேட்டர் சுத்தி ஸ்டார்ட் பண்ண பக்கத்து ஸ்டார்ட் ஆக மாட்டுக்கு. ஒரு ரூம்ல போய் குளிக்கலான்னு டேப்பை திருறாரு. வெண்ணிக்கு அங்க ஹீட்டர் கூட இல்ல. இது ஒப்பேராதுன்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலே பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ள போய் அங்க ஒரு ஹோட்டல் பாருக்குள்ள போறாரு. இந்த பார் டெண்டல்ட்ட உங்க ஹோட்டல்ல எதுவும் தங்குறதுக்கு ரூம் இருக்குமா அப்படின்னு கேட்டா, ரூம் எல்லாம் ஆக்குப்பை ஆயிட்டு வெளியாளர்களுக்கு எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க, நான் வாடகையை வேணா டபுளா தரங்க அப்படின்னு சொல்லியும், நீ ட்ரிபிளா தந்தாலும் சரி இங்க ரூம் கிடையாதுன்றது. ஆளு பேச்சலையே ஒரு கராரா தான் பேசுறாப்ல. அப்ப பின்னாடி ஸ்னூக்கர் விளையாண்டுட்டு இருந்தவங்க, உங்களுக்கு வாடகைக்கு வீடு வேணுமா அப்படின்னு கேட்டு இவர் ஆமான்னு சொல்லவும் ஏதோ கவுண்டர் பண்ணி இவரை மொக்க பண்றாங்க. இந்த ஊர்ல எல்லாரும் ஒரு மாதிரி மண்டை பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க போல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நேரா சூப்பர் மார்க்கெட் போய் ப்ளீச்சிங் பவுடர், ஹார்பிக் கிளீனர்லாம் வாங்கிட்டு நேரா எந்த வீட்டுக்கு முத போனாரோ அங்கேயே போய் கிளீன் பண்ணி அங்கே இருந்தரலான்னு முடிவு பண்ணிடுறாரு. அவர் கொண்டு வந்த பெட்டிகளை ஓபன் பண்ணி அந்த சாம்பிள் டியூப் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாம்பிள் கலெக்ட் பண்ற டியூபுகள் மட்டும் இல்ல, ஒரு மலமாட்டுத்தனமா இருக்கிற ஒரு துப்பாக்கியும் கொண்டு வந்திருக்காரு. அது கொல்ல தூரத்தில் இருக்கிற மிருகங்களையும் வேட்டையாடக்கூடிய ஸ்னைப்பர் துப்பாக்கி. அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு கிச்சனுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்து ஏதோ டைரி எழுதிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பாப்பா இவர் ரூமுக்குள்ள வரா. நீங்க எங்க அப்பாவை தேடுறதுக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்ல இந்த காடுகள்ல அதிகமா சுத்துற டாஸ்மேனியன் டெவில்ங்கிற ஒரு மிருகத்தை பத்தி ரீசர்ச் பண்ண வந்திருக்காங்க. அப்படி நீங்க காட்டுக்குள்ள போனீங்கன்னா எங்க அப்பா பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர சொல்லி சொல்லுவீங்களா அங்கிள் அப்படின்னு அந்த பாப்பா பாவம் போல கேக்கு. இவரோ நான் காட்டுக்கு போய் 12 நாள் கழிச்சுதாமா வருவேன், அதுக்கப்புறம் 2 நாள் இருந்துட்டு திரும்ப போயிடுவேன் அப்படின்னு சொல்ல, அந்த பாப்பா அவங்க அப்பா கூட எடுத்துக்கிட்ட போட்டோவை காமிச்சு, இதுதான் எங்க அப்பா கையில வச்சிருக்கிற இந்த வாட்டர் பாட்டில நாங்க அவர் பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுத்தோம், எங்க அப்பா பாத்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வர சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கொடுக்க இவரும் சரின்னு வாங்கி வச்சுக்கிறாரு. பேசிட்டு இருக்கும் போதே வெளியே ஒரு வண்டி சத்தம் கேக்கு. ஐ ஜாக் அங்கிள் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா துள்ளி குதிச்சு வெளியே ஓடுறா. பார்த்தா ஜீப்ல இருந்து தொப்பி போட்ட ஒரு ஆள் இறங்குறாரு. யூனிவர்சிட்டில இருந்து கால் பண்ணாங்க, உங்களுக்கு ஒரு லோக்கல் ஆளோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ அதெல்லாம் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்காரு. ஆனா ஜாக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குது. எங்க ஊருக்கு வந்தவங்களுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவர் போக வேண்டிய காட்டுக்கு வழிகாட்டி கூட்டு போறாரு. ஜாக் முன்னாடி அவரோட ஜீப்ல போவ, பின்னாடியே நம்ம ஹீரோ அவர் கார்ல தேவையான பொருட்கள்லாம் ஏற்றி போய்கிட்டு இருக்காரு. நேரா போய் அந்த காட்டோட வாசலுக்கு வந்து நிக்க அங்க பிளாக்க போட்டு ஏகப்பட்டவர் நின்றுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே அமெரிக்கால இருந்து இங்க வந்து இந்த காடுகளை காப்பாத்துறதுக்காக போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஏன்னா இந்த டாஸ்மேனியா தீவுல உள்ள லோக்கல் ஊர் மக்களுக்கு இந்த மரத்தை வெட்டி விற்கிறது தான் வேலையே. நம்ம ஜாக்கை பார்த்த உடனே அவங்க பிளாக் ஓபன் பண்ண இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள வராங்க. ஜாக்கோ அங்க இருந்த அந்த அமெரிக்காக்காரங்களை பத்தி சொல்றாரு. இவங்க எல்லாருமே அழியிற காட்டை
தடுக்கிறதுக்காக இங்க போராட்டம் பண்றவங்க. ஜாரா தான் இவங்க எல்லாருக்கும் தலைவனா இருந்தான் அப்படின்னு சொல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தங்கி இருக்கிற வீட்டுல அந்த குழந்தைகள் இருக்காங்களே அவங்களுடைய அப்பா. இப்ப அவர் எங்க அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் சம்மர் இந்த காட்டுக்குள்ள அவருடைய வேலையை பார்க்க போனப்ப காணாம போனவராம். இன்ன வரைக்கும் அவர் திரும்ப வரல அப்படிங்காங்க. அந்த நிகழ்வுல இருந்தே அவருடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போய் வீட்டுல படுத்த படுக்கையா கிடக்காங்களாம். நம்ம ஜாக் தான் ஏதோ முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே இவங்க இன்னொரு பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள நடந்து போறப்போ, நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ அந்த டாஸ்மேனியன் டெவில்ஸ் மிருகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கதா சொல்றாரு. அதை கேட்ட ஜாக்கு, நீங்க பரவாயில்ல, ஏகப்பட்ட டூரிஸ்டுகள் அழிஞ்சு போன டாஸ்மேனியன் டைகரை தேடி வந்துகிட்டு இருக்காங்க, முட்டா பயிரு அப்படின்னு சொல்ல, உடனே நம்ம ஹீரோ, நீங்க அதை பார்த்திருக்கீங்களா அப்படிங்கிறது. ஒரே ஒரு வாட்டி பார்த்திருக்கேன், 50 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பையனா இருந்தப்போ, அதுவும் பார்க்க கூட இல்ல, அது கத்துற சத்தம் மட்டும் கேட்டுச்சுங்க. அவங்க அந்த மலையோட உச்சியை வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி பறந்து விரிஞ்ச டாஸ்மேனிய தீவுகளோட காடுகள் இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஜாக்குக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு, இனிமேல் இங்கிருந்து நான் தனியா போய்கிறேன் அப்படிங்க. ஜாக் அதை கேட்டு மிளறாரு. ஆனா தனியா போறதான் என் ஸ்டைலுன்னு ஹீரோ சொல்ல, சரின்னு அவர் அங்க விட்டுட்டு ஆல் த பெஸ்ட் சொல்லிட்டு ஜாக்கை கிளம்பி போயிடுறாரு. தன்னந்தனியா நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள நடைய போட ஆரம்பிக்காரு. அங்க டாக்ல ஓடுற ஆத்திலே தண்ணிகளை குடிச்சுக்கிட்டு இந்த காட்டு வழியா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு கங்காரு ஒண்ணு இருக்கதை பார்க்காரு. அதை அவர் துப்பாக்கியால பொட்டுன்னு சுட்டு தள்ளி அதோட குடல் கிடலாம் எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டு அதோட உடம்பு தூக்கி வீசிட்டு போயிடுறாரு. பிறகு அங்க ஒரு மரத்தோரமா உட்காந்து அங்க நடக்கிறதெல்லாம் அவர் டைரியில எழுதிக்கிட்டு இருக்க, அங்க கரகரன்னு ஏதோ சவுண்டு கேக்கு. என்னன்னு போய் பார்த்தா, அவர் கொண்டு எரிஞ்ச அந்த கங்காருவோட உடம்ப இந்த டாஸ்மேனியன் டெவில் மிருகங்கள் தின்னுகிட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ அந்த காட்டிலே தங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில எழுந்துச்சு இவர் தேடி வந்த அந்த டாஸ்மேனியா டைகரை தேடி பயணத்தை ஆரம்பிக்காரு. காட்டுல அங்கங்க சில இடங்கள்ல கம்புகளை வச்சே ஒரு பொறி மாதிரி கட்டி அதுல இவர் கொன்ன கங்காரோட குடலை துண்டு துண்டா வெட்டி அந்த பொறியில இறையா வைக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் கொண்டு வந்திருக்கிற கால கவ்வக்கூடிய இரும்பு பொறிகளையும் அங்கங்க சில இடங்கள்ல புல்லுக்குள்ள ஒளிச்சு வைக்காரு. எந்தெந்த இடத்துல என்னென்ன பொறிகளை வச்சிருக்காருன்னு அவர் கையில இருக்கிற அந்த பெரிய மேப்ல மார்க் பண்ணிக்கிட்டே வராரு. அப்படியே பொறிகளை வச்சுட்டு ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்காரு. மறுபடியும் போய் அந்த பொறிகளை செக் பண்ணி பார்த்தா வேற ஏதோ மிருகமெல்லாம் செத்து கிடக்கு. ஆனா இவர் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த டாஸ்மேனியன் டைகர் எங்கேயுமே பிடிபடல. என்னடா பண்றது அப்படின்னு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ, திடீர்னு காட்டுக்குள்ள யாரோ துப்பாக்கியால சொல்ற சத்தம் கேக்கு. உடனே இவர் அரண்டு அடிச்சு அவர் கார் நிப்பாட்டி இந்த இடத்துக்கு ஓடி போய் பார்த்தா, அவர் கார் மேல எங்க ஊரை விட்டு வெளியே போல வென்றுன்னு கருமத்துல எழுதி வச்சிருக்காங்க. அது போதாதைக்கு காரோட ஒரு லைட்டையும் ஜன்னல் கண்ணாடியும் உடைச்சிட்டாங்க. உடனே அவர் கார் எடுத்துட்டு மறுபடியும் ஊருக்குள்ள வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா ஜாக் வீட்டுக்குள்ள இருக்காரு. என்னப்பா உன்னை மிரட்டி அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்ட, ஆமா அப்படிங்காப்ல. இந்த ஊர்க்காரங்களே இப்படிதான், வெளியே இருந்து வர்ற அமெரிக்காரங்க எல்லாரையும் மிரட்டுறதை வேலையை வச்சிட்டாங்க, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ கிச்சன்ல டின்னர்லாம் சமைச்சிட்டு அந்த வீட்டுல உள்ள குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடுறாரு. அப்ப அந்த பிள்ளைல டிராயிங் வரைஞ்சு அந்த வீட்டுல அங்கங்க தொங்க விட்டுருக்க, அதுல ஒரு டிராயிங்ல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. இது என்ன உங்க அப்பாவான்னு கேட்க, அந்த பாப்பா ஆமாங்கிறா. அவர் எதுக்கு மண்டையை சொல்லிட்டு இருக்க மாதிரி வரைஞ்சிருக்க அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா காட்டுக்குள்ள ஒரு புளியை தேடிக்கிட்டு இருந்தாரு, அதை எப்போ பிடிக்கிறது எப்படி பிடிக்கிறதுன்னு குழப்பத்துல இருந்தனால நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா சிரிக்குது. அதை கேட்ட உடனே இவர் ஷாக் ஆயிடுறாரு. என்ன புளியை தேடினாரு அப்படின்னு கேட்டா, அந்த டாஸ்மேனியன் டைகர் புளியை தான் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளு ஷாக் ஆயிடுறாரு. அன்னைக்கு நைட் அவர் லேப்டாப்பை திறந்து மனித குலம் கடைசியா பார்த்த அந்த டாஸ்மேனியன் டைகரோட வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு அவர் காருக்கு பெட்ரோல் போடலான்னு லோக்கல் பெட்ரோல் பங்க் போறாரு. அங்க இவர்கிட்ட அந்த பார்ல வச்சு உரண்ட எழுத்த லோக்கல் ஆளுங்க சில பேர் வராங்க. இவர் காட்டுக்குள்ள டாஸ்மேனியன் டெவில் மிருகத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றதா கேள்விப்பட்டதை சொல்லி, நீங்க இரும்பு பொறிகள் எதுவும் வைக்கலையா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்க, அதெல்லாம் நான் வைக்கிற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பிறகு திரும்ப வீட்டுக்கு போய் ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, அப்ப அந்த பையன் அங்க வரான். அவன்கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இவரும் அந்த ஜென்ரேட்டரை சரி பண்ணி பார்க்காரு. அந்த பையன் அங்க உள்ள சுவிட்சை அமைக்க பிடிச்சிட, இப்ப சுத்துங்க அங்கிள் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஆளு சுத்த சட்டுன்னு ஜென்ரேட்டர் ஆனா இல்லு. அட பாவி மவனை, இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதான்ல. அங்க பிளேட்ல வச்சிருக்கிற கேசட் பாட்டு தானா பிளே ஆக ஆரம்பிச்சிருது. அங்க சத்தம் கேட்டு தூங்கிட்டு இருந்த இவங்க அம்மா முடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ இந்த 2 குழந்தைகளையும் தூக்கிட்டு ஜாலியா ஆடிட்டு இருக்காரு. ஆனா பின்னாடி இருந்து அதை பார்த்த இந்த அம்மாக்கு தன்னுடைய கணவர் தான் திரும்ப வந்துட்டாரோன்னு நினைச்சு ஓடி போய் பின்னாடி இருந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஆளும் கொஞ்சமும் டைம் வேஸ்ட் பண்ணாம திரும்பி கட்டி பிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இது அவங்க புருஷன் கிடையாது, வேற ஏதோ ஒரு புருட. பார்த்து ஷாக் ஆகி போனவங்க சாரின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளை வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுறாங்க. திரும்ப போய் அவங்க பெட்ல சுயநினைவு இல்லாம படுத்துற அப்ப நம்ம ஹீரோ உள்ள வந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற மாத்திரை டப்பாக்களை பார்க்காங்க. அது எதுவுமே அவங்களுக்கு தேவையில்லாத மாத்திரை, பூரான் தூக்கம் இருந்து. அதை பார்த்து அரண்டு போன இவரு அந்த குழந்தைகளை கூப்பிட்டு, இந்த மாத்திரையை ஏன் இவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டா, இதை டாக்டர் எழுதி கொடுத்தது, ஜாக் அங்கிள் தான் வார வாரம் ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்காங்க. அதை கேட்டு ஷாக்கான நம்மாலு, இந்த மாத்திரை உங்க அம்மாக்கு தேவை கிடையாது, இனிமேல் எந்த மாத்திரையை இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளை அனுப்பி ஹீட்டரை ஆன் பண்ண சொல்றாரு. தண்ணி சூடாவும் அவங்கள கொண்டு போய் பாத் டப்ல படுக்க வச்சு அந்த குழந்தைகள் உதவியோட அவங்க அம்மாவை குளிப்பாட்டுறாங்க. நான் நாளைக்கு காட்டுக்கு கிளம்பிடுவேன், உங்க அம்மாவுக்கு ஒரு 2 நாள் மட்டும் உடம்பு சரியில்லாம போகும், நல்லபடியா சாப்பாடு டீ நிறைய தண்ணி எல்லாம் கொடுத்து பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில அவர் காட்டுக்கு கிளம்புறாரு. காரை திறந்து பொருளை உள்ள வைக்கலான்னு போனா உள்ள அந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான். நானும் உங்க கூட வருவேங்க. அவன் கையில அந்த டாஸ்மேனியன் டைகரோட படத்தை வரைஞ்சு வச்சிருக்கான். அதை
இவர்கிட்ட காமிக்க அந்த இனமே அழிஞ்சு போயிட்டுப்பா, காட்டுக்குள்ள நான் வேற விஷயமா போறேன், நீ அங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இறக்கி விட்டுட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. காட்டு வாசலுக்கு போறப்போ அங்க லோக்கல் ஊருக்காரங்களான மரவெட்டி குரூப்ஸ் நிக்காங்க. அவங்க ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து மறைக்க இவர் கண்டுக்காம வந்துடுறாரு. பிறகு காரை நிப்பாட்டிட்டு இவர் காட்டுக்குள்ள தனியா நடந்து போன வாட்டி எங்கெங்கெல்லாம் புரி வச்சாலோ அந்த இடத்தெல்லாம் மேப்ல பாக்காரு. இப்ப வேற இடத்துல ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தக்கடியில உட்காந்து அதுகளை எழுதிக்கிட்டு இருக்க அப்போ அந்த சின்ன பிள்ளை கொடுத்த அவங்க அப்பாவோட போட்டோவை பாக்காரு. அதை உள்ள வச்சுட்டு அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில இருந்துச்சு வழக்கம் போல இப்ப புது புது இடங்கள்ல பொறிகளை செட் பண்ண ஆரம்பிக்காரு. அப்படி செட் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு இடத்துல பார்த்தனா ஒரு மிருகத்தை யாரோ அடிச்சு மரத்துல தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. அது பக்கத்துல இவர் போவும் சட்டுன்னு ஒரு கேமரா தானா போட்டோ எடுக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை மறுபடியும் நவுட்டுறாரு. அங்க ஒரு லேசர் வச்சிருக்கு. அந்த லேசர்ல இவருடைய கையை படவும் மரத்துல மாட்டிருக்கிற கேமரா தானா போட்டோ எடுக்கு. ஆகா வேற ஏதோ குரூப்ஸ் உள்ள பூந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் உள்ள மெமரி கார்டு எடுத்துட்டு நம்மால உடனடியா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாரு. அங்க வந்து லேப்டாப்ல மெமரி கார்டை போட்டு பார்த்தா மொத்தமே ஒரு 4-5 போட்டோ தான் எடுத்திருக்கு. அதுல இவருடைய போட்டோவே 2. அப்பனா ரீசெண்டா தான் யாரும் அந்த கேமராவை அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்த இவரு ஷாக் ஆகி லேப்டாப்பை மூடி ஓரமா வச்சுட்டு அந்த பாத் டப்ல குளிக்கலான்னு உள்ள இறங்குறாரு. அவர் குளிக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த 2 குட்டி பயல்களும் ஓடி வந்து உள்ள குளிச்சிடுறாங்க. என்னமா பண்றீங்க, இங்க வரக்கூடாது அப்படிங்காரு. ஆனா அவங்களோ எங்க அப்பா கூட நாங்க இப்படித்தான் தினம் குளிப்போம்னு சொல்லிட்டு ஜாலியா வெகுளித்தனமா சொல்றாங்க. அதை பார்த்த நம்மளோ அவங்களுக்கு கதை சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து குளிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க அம்மா எங்கன்னு கேட்டனா அந்த ஜாக் அங்கிள் கூட ஊருக்குள்ள பொருள் அவங்க போயிருக்காங்களாம். கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துடுறாங்க. அந்த மாத்திரைகள்லாம் நிப்பாட்டின அப்புறம் இப்ப ஆளையே பார்க்க பிரகாசமா இருக்காங்க. குழந்தைங்க இவரோட ஜாலியா இருக்கதை பார்த்து இவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம தலைவர் உட்காந்து அந்த டாஸ்மேனியன் டைகரை பத்தி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ அந்த சின்ன பையன் உள்ள வரான். மறுபடியும் அவன் வரைஞ்ச அந்த புலியோட படத்தை காமிக்கான். அந்த புலிய மரத்துக்கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்ல எந்த மரம்ல ஊருக்குள்ள 1000 மரம் இருக்கு அப்படிங்காரு. அவன் ஒன்னும் சொல்லாம போயிடுறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியே வராப்புல எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சர்வ் பண்ணி ரெடியா இருக்கு. அந்த லேடியும் அவங்களோட பொண்ணு உட்காந்துருக்க அந்த பையனை மட்டும் ஆளாக்கானோ. உடனே நம்ம ஹீரோ போய் நான் போய் கூட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க போய் பார்த்தா அவன் அந்த புலி படத்துல மரம் மட்டும் இல்லாம பக்கத்துல வட்ட வட்டமா நீர் தடாகத்தை வரைஞ்சிருக்கான். இந்த பையனை மட்டும் ஏதோ சொல்ல முயற்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தையே பார்த்துட்டு இருக்காரு. பிறகு அங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தலைவரும் அந்த லேடியும் வெளியே பேசிட்டே நடக்காங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு வெளியே உள்ள மரங்கள்ல ஏகப்பட்ட ஸ்பீக்கர்கள் தொங்குறத பாக்காரு. இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவங்களுடைய கணவர் ஜாரா தான் இதெல்லாம் வச்சிருந்ததா சொல்றாங்க. அவருக்கு இந்த காட்டை அழிக்கிறவங்களை எடுத்து போராடுறவங்க எல்லாம் ஒன்னா கூட்டி எல்லா ஸ்பீக்கர்லயும் பாட்டு போட்டு ஒரு பார்ட்டி பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்துச்சான். அதெல்லாம் பேசி முடிச்சுக்கிட்டு நம்ம தலைவர் ரூமுக்குள்ள வராரு. வந்து அந்த பையன் வரைஞ்சிருந்த அந்த டிராயிங்கையும் அவர் கையில வச்சிருந்த அந்த காட்டோட மேப்பையும் பார்க்காரு. ஒரு இடத்துல மட்டும் வட்ட வட்டமா தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே தன்னுடைய பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுல உள்ள அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறாரு. அங்க போய் பல இடங்கள்ல பொரிய செட் பண்றாரு. பிறகு காலை கவக்கூடிய அந்த இரும்பு பொரிய எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அந்த இடத்துல அப்படியே லாந்திக்கிட்டு இருக்கப்போ கீழே ஒரு மிருகம் பீஸ் ஆகி கிடக்கிறத பாக்காரு. அதை பார்த்த உடனே அரண்டு போய் அதை போட்டோ எடுக்காரு. அப்படி அந்த இறந்த மிருகத்துல என்ன பார்த்தாலும் தெரியல. அப்ப பின்னாடி ஏதோ நவுற மாதிரி தெரிய சடார்னு துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த திசையில ஓடுறாப்ல. பார்த்தா தூரத்துல ஒரு மிருகம் வெளியொண்டு ஓடுறது தெரியுது. இவர் விரட்டி போய்கிட்டு இருக்காரு. அப்ப தெரியாம ஒரு மர கொம்புல அவர் கண்ணு இடிச்சு பொந்துன்னு வலிக்கு ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்துடுறாரு. 4-5 மணி நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு கண்ணு முடிச்சு பார்த்தா தலைவர் ஏதோ குகை வாசல்ல மலர்ந்து கிடக்காரு. இது என்ன குகை அப்படின்னு உள்ள போய் பார்த்தனா ஏகப்பட்ட சின்ன மிருகங்களோட மண்ட ஓடுகள் அங்க கிடக்கு. ஆக இங்க ஏதோ பெரிய மிருகம் வசிக்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுகளை போட்டோ எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி கார் எடுத்து ஊருக்கு போயிடுறாரு. ஊருக்கு போய் பார்த்தா ஜாரோட வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு பார்த்தனா அந்த அம்மா அந்த ஊர்ல போராட்டம் பண்ற அந்த அமெரிக்காக்கார நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோ பேந்த மூஞ்சோட உள்ள போவோமே அதை பார்த்து பரிதவிச்ச அந்த லேடி இவரை உட்கார வச்சு அவர் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க. பிறகு நைட் ஆயிரவும் அங்க வீட்டுக்கு வெளியே பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அந்த சின்ன பையல கூப்பிட்டு அவர் எடுத்த போட்டோவை காமிக்காரு. அந்த இறந்து போன மிருகத்தோட போட்டோவை காமிச்சு இதை பாரு, இது ஒரு புலியை அடிச்சு தின்னதுக்கான அடையாளம். ஏன்னா புலி எப்பவுமே முதல்ல அதோட இறையோட இதயத்தை தான் திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோல காமிச்சு கொடுத்துட்டு இருக்காரு. பிறகு அந்த குகையோட போட்டோவை காமிச்சு இந்த குகையில அந்த புலி இருந்திருக்கு. அது காட்டுல ஏகப்பட்ட குகைகளை வச்சு அங்க இங்கன்னு மாறிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பா இந்த குகைக்கு ஒரு நாள் திரும்ப வருங்காரு. பிறகு இவரும் வெளியே வந்து அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருந்தவங்களோட சேர்ந்து உட்காந்து டீ குடிச்சிட்டு அரட்டை அடிச்சிட்டு இருக்க. அப்ப திடீர்னு வேகமா அங்க ஒரு 4-5 ஜீப் வருது. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அந்த அம்மாட்ட குழந்தைகள் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டு போக சொல்லிடுறாரு. பார்த்தா ஜீப்ல வந்து நிக்கிறவங்க ஊருக்குள்ள அழிச்சாட்டியம் பண்ணி சுத்துறாங்களா அந்த பயலுக்கு தான். இங்க பார்ட்டி பண்ற மக்கள் எல்லாருமே மரங்களை வெட்டக்கூடாது, காடுகளை அழிக்க கூடாதுன்னு போராடுறவங்க. ஆனா ஜீப்ல வந்திருக்கிற அந்த லோக்கல் ஆளுங்களோ மரம் வெட்டினா பொழப்ப நடத்துறவங்க. பிரைட்டான லைட்டுகளை போட்டுக்கிட்டு முன்னாடி துப்பாக்கியோட வந்து நிக்க நம்ம ஆளுங்களோ பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க, பேசாம போயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சடார்னு அவன் துப்பாக்கி வச்சு கீழே சுடவும் நம்ம ஆளுங்க செதறி அடிச்சு ஓடுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கவனிக்கிறது வந்திருக்கிற அந்த ஜீப்புக்குள்ள இருட்டுக்குள்ள தொப்பியால முகத்தை மறைச்சுக்கிட்டு இந்த ஜாக் அங்கிளும் உட்காந்துருக்காப்ல. பிறகு அந்த ஜீப் எல்லாம் சிதறி ஓடின மக்களை துரத்திட்டு போயிட நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில காட்டுக்கு கிளம்புறதுக்கு அவள் டூல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த லேடி உள்ள வராங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இன்னைக்கு மிரட்ட வந்தாங்களே உங்க கணவர் காணாம போனதுக்கு இவங்களுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கல அப்படின்னு கேட்டனா அந்த லேடியோ இல்ல, இவங்க அப்பப்ப இந்த மாதிரி வந்து மிரட்டுவாங்களே தவிர எங்களை அடிக்கிறதோ கொலை பண்ற
பண்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்க, நாங்க எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க தானே அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. வண்டியில காட்டுக்கு கிளம்புறப்போ எய்தாப்ல ஜாக் அங்கிளோட ஜீப் வருது. அப்ப 2 பேரும் வண்டி நிப்பாட்ட ஜாக் நம்ம ஹீரோட்ட நேத்து நைட் இங்க ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், வேணா யூனிவர்சிட்டிட்ட பேசி உங்களுக்கு வேற இடத்துல தங்குறதுக்கு ரெடி பண்ணவா அப்படின்னு தெரியாத மணிக்க சொல்ல, உடனே நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ அந்த வீட்டம்மா மாத்திரைகளை நிப்பாட்டினதுக்கு அப்புறம் நல்லா ஆயிட்டாங்க, குழந்தைங்களும் நல்லா இருக்கு, நீங்க இனிமேல் அடிக்கடி இங்க வர தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கதவை மூடிட்டு வண்டியை கிளப்பிடுறாரு. அதுல கடுப்பான ஜாக்கு நேரா அவர் வீட்டுக்கு போயிட்டு யாருக்கோ கால் பண்ணி நீங்க அனுப்பியிருக்கிற ஆளு ரொம்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் இன்னும் பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கு முன்னாடி ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லிட்டு போன் வச்சிடுறாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோவோ காட்டுக்குள்ள போய் அவர் கண்டுபிடிச்ச அந்த குகை வாசல்ல ஏகப்பட்ட பொறிகளை செட் பண்ணிக்கிட்டு திரும்ப வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வர்றப்போ பட்டு போன ஒரு மரத்துக்கு கீழே ஏகப்பட்ட எலும்புகள் இருக்கிறத பாக்காரு. அது என்னன்னு போய் பார்த்தா அங்க ஒரு மனித மண்டோடு கிடக்கு. அது பக்கத்திலேயே ஒரு ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் கிடக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருது இந்த வாட்டர் பாட்டில் ஜாராவோட குழந்தைங்க அவர் பிறந்த நாளுக்கு கிஃப்டா கொடுத்ததுன்னு. அந்த மண்டோட்ட கையில எடுத்து பாக்காரு, யாரோ தலையிலேயே துப்பாக்கியால சுட்டு கொண்டிருக்காங்க. அதை பார்த்து கண்ணீர் வடிச்ச நம்ம ஹீரோ பிறகு அங்க உள்ள எலும்புகளை எல்லாம் எடுத்து ப்ராப்பரா மண்ணுக்குள்ள புதைக்கிறாரு. அப்போ ஜாராவுடைய பேக் அவருடைய பையன் வரைஞ்ச டிராயிங் கிடக்க அந்த டிராயிங் எடுத்து விரிச்சு பார்த்தா அது ரெட் லீஃப் கம்பெனியோட ஒரு கம்பெனி லெட்டர். அந்த லெட்டருக்கு பின்னாடி இந்த வெத்து பேஜ்ல தான் நம்ம பையன் டிராயிங் வரைஞ்சிருக்கான். எல்லாத்தையும் அங்க புதைச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில மட்டும் கையில எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ ஊருக்குள்ள வராரு. நேரா அந்த பாருக்கு போய் ஒரு பீரை கேட்க பார்டெண்டர் வந்து ஒரு கிளாஸ்ல வைக்காரு. அப்ப அவர்கிட்ட வம்பளுக்கு அந்த பையன் ஒருத்த வந்து ஜாராவோட மனைவிக்கு உனக்கும் கரெக்டான பொருத்தமா இருக்கு, ரெண்டும் வத்தலுக்கு ஏத்த தொத்தலை அப்படின்னு சொல்ல கடுப்பான நம்ம ஹீரோ அவன் சங்க பிடிச்சு நிறுத்திடுறாரு. உடனே லோக்கல் ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை வெறிகொண்டு முறைக்க அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதை அந்த பார்ல உட்காந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம படத்தோட முதல் சீன்ல நம்ம ஹீரோ கூட ஒருத்தனை அனுப்பணும்னு சொன்னாங்களே அந்த ஆளு நம்ம ஜாக் போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுல இவனை இங்கே அனுப்பி விட்டாங்க போல இருக்க. பிறகு அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோ அங்க அந்த சின்ன பையன் வரைஞ்சு வச்சிருக்க டிராயிங்கோட பின்பக்கத்தை எல்லாத்தையும் பார்க்கான். எல்லாமே ரெட் லீஃப் கம்பெனியோட லெட்டர் தான். அதை பார்த்த இவரு ஜாராவும் அந்த கம்பெனிக்காக வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டு வெளியே வந்து உட்கார்றாரு. அப்ப அந்த சின்ன பையன் இவரை பார்த்தவனே ஓடி வந்து பக்கத்துல உட்கார்றான். தன்னுடைய அப்பா இறந்து போயிட்டாருன்னு கூட தெரியாம அந்த பையன் உட்கார்ந்துருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்ட நம்ம ஹீரோ அங்க மரங்களை கட்டி இருக்கிற ஸ்பீக்கர்லாம் பார்த்து ஏணிப்படி போட்டு அதை ஏறி சரி பண்ண ஆரம்பிக்காரு. அது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கொடுக்க வேண்டிய வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து பட்டன் அமுக்கும் எல்லா ஸ்பீக்கர்லயும் ஒரே மாதிரி மியூசிக் வருது. அதை கேட்ட உடனே அந்த 2 பிள்ளைகளும் சந்தோஷத்துல ஓடி போய் வெளியே டான்ஸ் ஆடுதுகள். நம்ம ஹீரோயினும் அந்த மியூசிக்கை கேட்டு சந்தோஷமா வெளியே வந்து நிக்க நம்ம ஹீரோக்கு இப்பதான் லைட்டா மன நிம்மதியா இருக்கு. அன்னைக்கு நைட்டு இவர் அந்த வீட்டம்மா கூட தனியா பேசிட்டு இருக்கும் போது உங்க கணவர் ரெட் லீஃப் கம்பெனிக்கு வேலை பார்த்தாரா அப்படின்னு கேட்க அது உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காங்க. உங்க பையன் வரைஞ்சிருந்த டிராயிங்களுக்கு பின்னாடி அந்த கம்பெனி லெட்டர் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஆமா அந்த கம்பெனிக்காக ஒரு புலியை தேடிட்டு இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த கம்பெனி அந்த புலியை ஏன் தேடுறாங்கன்னு தெரிஞ்சு அது அந்த கம்பெனி கைக்கு கிடைக்க கூடாதுன்னு ஜாரா ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த கம்பெனி கடைசியா இருக்கிற அந்த புலியை கொண்டு அதோட டிஎன்ஏவை 10,000 கோடிக்கு விக்கலான்னு பிளான் போட்டு இருந்துச்சான். ஜாரா அந்த கம்பெனியை எதிர்த்து எப்போ போராட ஆரம்பிச்சாரோ அப்ப இருந்தே யாரோ அவரை ஃபாலோ பண்றதா நினைச்சு பயந்துட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுடைய பொண்ணு அங்க வந்து அம்மா என்னால தூங்க முடியல கூட வரீங்களா அப்படிங்கவும் நம்ம ஹீரோக்கு குட் நைட் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. இவர் எடுத்து பேச என்னடே உனக்கு பிரச்சனை, அனுப்பின வேலையை விட்டுட்டு தேவையில்லாம லோக்கல் அளவு கூட சண்டை வச்சுக்கிட்டு இருக்க, உன்னால முடியலாம் சொல்லிடு, நம்ம சீக்கிரம் முடிக்கலாம், வேற கம்பெனி முந்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லவும் அவங்களை சாந்த பத்திரக்காக நம்ம ஹீரோ அவர் கண்டுபிடிச்ச குகையை பத்தி சொல்றாரு. இப்போ அந்த குகையில இல்லாம வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எங்களுக்கு உடனே ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சொல்லிட்டு போனை வச்சவர் கார்ல டூல்ஸ் எடுத்து போட்டு கிளம்ப அந்த சின்ன பையனும் சைக்கிள் எடுத்து வெளியே கிளம்புறான். காட்டுக்குள்ள போயிடுறாரு. உள்ள போய் அவர் பொறி வச்ச இடத்துல எல்லாம் போய் தேடி பார்க்காரு. எந்த இடத்துலயும் எந்த மிருகமும் சிக்கல. அன்னைக்கு நைட்டு காட்டுல டென்ட் போட்டு படுத்து தூங்கிடுறாரு. அதே நேரத்துல இந்த பக்கம் இந்த ஹீரோயினோட வீட்டுக்குள்ள பார்ல உட்காந்து நம்ம ஹீரோவை கண்காணிச்சிட்டு இருந்தானே அந்த ரெட் லீஃப் கம்பெனி அனுப்பின ஆளு இவங்க வீட்டுக்குள்ள பூந்துடுறான். இவங்க எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்க நைஸ் போல உள்ள பூந்தவன் நம்ம ஹீரோவோட லேப்டாப் ஓபன் பண்ணி எதையோ செக் பண்றான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சது நம்ம ஹீரோவை காமிக்காங்க. மறுபடியும் வேற வேற இடங்கள்ல பொரியலை வச்சுட்டு அன்னைக்கு நைட்டும் காட்டுல தங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போய் பொரிய செக் பண்றாரு. அன்னைக்கு எதுவும் சிக்கல. இப்படியே ஒவ்வொரு நாளா பொரிய வைக்கிறதும் எடுக்கிறதுமா பண்ணிக்கிட்டு இருக்க 4வது நாள் அங்க ஆத்தோரமா நடந்து போயிட்டு இருக்கப்போ அங்க அந்த புலியோட கால் தடத்தை பார்க்காரு. அதை பார்த்த உடனே அரண்டு போய் பக்கத்துல வர அப்ப சடான்னு பின்னாடி ஏதோ சத்தம் கேக்கு. என்னன்னு திரும்பி பார்த்தா அந்த கம்பெனி அனுப்பினாலே நம்ம ஹீரோவை பார்த்து துப்பாக்கி நீட்டிட்டு நிக்கான். அப்படியே கையை தூக்கிட்டு முழங்கால் போடு அப்படின்னு சொல்லவுமே நம்ம ஹீரோ அந்த கால் தடத்தை அவன் கண்டுபிடிச்ச கூடாதுன்னு அது மேலேயே முட்டிங்கால் போட்டுருந்தார். பிறகு பக்கத்துல வந்தவன் படுக்க போட்டு அவர் கையை 2 விலங்கால கட்டி விட்டு அந்த குகை எங்க இருக்குன்னு சொல்றியா அவன் மண்டையை சதறடிக்கவா அப்படிங்க. வேற வழி இல்லாத நம்ம ஆளு அந்த குகை கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு, இங்க இருந்து 2 மணி நேரம் நடந்து போனதான் அதை போய் சேர முடியும் அப்படின்னு சொல்ல அப்படியே காடுகள் வழியா அவனை கூட்டு போயிட்டு இருக்க. குகைக்கு கூட்டு போகாம வேற இடம் வழியா கூட்டு போறாரு. கரெக்டா அந்த பொறிக்கு மேல கூடி கூட்டு போவ இவர் தாண்டிடுறாரு. அந்த மண்டைய காலை விட்டு அதுல காலை மாட்டிக்கிடுது. வழியில அவன் துப்பாக்கியை கீழே போட்டு துடிக்க அந்த கேப்ல சடார் நம்ம ஹீரோ அவர் பாக்கெட்ல வச்சிருந்த கத்தி எடுத்து அவர் கையில உள்ள கைத்தை அறுத்து சடார்னு அவர் துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டு தள்ளிடுறாரு. இவன் எப்படி கரெக்டா நம்ம இடத்துக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தனா அவன் பாக்கெட்டுக்குள்ள நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள எந்த இடத்துக்கு போறாருன்னு ஒரு கோஆர்டினேட் எழுதி வச்சிருந்தாரு. அந்த பேப்பர் இருக்கு. இதை இவர் வீட்டுல வச்சுட்டு வந்திருந்தாரு. அது தெரியுமே அரண்டடிச்சு நேர
கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா மொத்த வீடும் எரிஞ்சு சாம்பலாய் கிடக்கு. அதை பார்த்து வெறியான நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு நேரா ஜாக்கோட வீட்டுக்கு போறாரு. அங்க ஜாக்கோ உள்ள காலடி எடுத்து வச்சு அவனை துப்பாக்கியால சுற்றுவான்னு மிரட்டுறாரு. அப்போ ஆதங்கத்துல இருந்து நம்ம ஹீரோ யார்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன அப்படின்னு கேட்க அது ஒரு தீ விபத்து தான், போலீஸே பார்த்துட்டு அது தீ விபத்துன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்கும் ஆள ஆரம்பிச்சிடறாரு. ஏன்னா இவருக்கே தெரிஞ்சுட்டு இவர் போன் போட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் அந்த கம்பெனி எவனையும் அனுப்பி அவங்களை எரிச்சு கொண்டுட்டாங்கன்னு. அந்த வீட்டை எரிச்சதுல அந்த வீட்டம்மாவும் பொண்ணும் இறந்துட்டாங்க போல இருக்க. அந்த பையன் மட்டும் உயிரோட பழச்சிருந்திருக்கான். அவனை இந்த ஜாக்கு தூரத்து ஊர்ல ஒரு அனாதை இல்லத்துல போய் சேர்த்துட்டான். இந்த அறிவு கட்ட முட்டா மோதி அப்படின்னு ஏசிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி நேரா காட்டுக்குள்ள போறாரு. இந்த ஒரு புலிக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வெளியில கமாண்டோ அர்னால்டு மாதிரி உடம்பெல்லாம் கரியா பூசிட்டு கையில துப்பாக்கியோட அந்த புலியோட குகைக்கு வெளியே காத்திருக்காரு. அவரும் 2 நாள் பூரா வெயிட் பண்ணி பாக்காரு. ஆனா புலி வந்த பாடு இல்ல. உடனே அவர் மலை மேல ஏறி போய் ஒரு கங்காருவை சுட்டு கொண்டு அதை கொண்டு வந்து இந்த குகைக்குள்ள போட்டு இவரும் குகைக்குள்ளே படுத்து தூங்கிடுறாரு. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க கண் முழிச்சு பார்த்தா அந்த குகையோட வாசல்ல இவர் தேடி வந்த உலகத்திலே அந்த இனத்துல கடைசியா உயிரோட இருக்கிற அந்த டாஸ்மேனியன் டைகர் நிக்கி. எவனோ ஒருத்தன் குகைக்குள்ள கடக்காங்கிறத பார்த்த உடனே அந்த புலி அங்கிருந்து நோண்டு போவ இவர் பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. அது காட்டுக்குள்ள வாட்டுக்கு லாந்திக்கிட்டு இருக்க இவருக்கு அதை காயப்படுத்த மனசு வர மாட்டுக்கு. இருந்தாலும் மனசை கல்லாக்கிட்டு ஒரே ஷாட்ல அதை சுட்டு கொன்றுதல். பிற உடஞ்ச மனசோட அந்த புலி பக்கத்துல வந்து உட்காந்து இந்த மனுஷ பயல்களோட பேராசைனால ஒரு இனத்தை கொல்ல வேண்டியதாயிட்டுன்னு சொல்லி அவர் சுட்ட புலியை தொட்டு அழுகுறாரு. பிறகு அந்த புலியோட உடம்பை எடுத்து கொண்டு போய் கட்டையெல்லாம் போட்டு எரிச்சு அதோட எலும்பு கூட கிடைக்காத அளவுக்கு சாம்பலாக்கி காத்துல வீசி விட்டுருது. பிறகு அங்கிருந்து கிளம்பி ஊருக்குள்ள வந்த ஒரு பப்ளிக் போன் பூத்துல இருந்து அந்த கம்பெனி ஆளுக்கு கால் பண்ணி நீங்க எதை தேடிட்டு இருந்தீங்களோ அது இனிமேல வெத்தலையில மை போட்டு தேடினாலும் கிடைக்காது, அதை உலகத்துல இருந்தே காணாம போக வச்சிட்டேன், என்னையும் தேடாதீங்க, நான் காட்டுக்குள்ள போய் நிம்மதியா வாழ போறேன் அப்படின்னு போனை வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பினவரு நேரா அந்த ஜாக்கு சின்ன பையனை சேர்த்து விட்டு அந்த அனாதை ஸ்கூலுக்கு போறாரு. அங்க நம்ம பையன் அப்பாவிய பாவம் போல தனியா உட்காந்துருக்க இவரை பார்த்த உடனே சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிக்கான். அதோட அந்த படம் முடிஞ்சிருது. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.